Dear teachers, welcome to JS in English Learning. We are with section 11 and 12 of the short story, The Yellow Wallpaper by Charlotte Perkins Gilman. இப்போ நமக்கு வந்து information clear-ஆ இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, section 10ல the narrator who is in a depressed state is now befriending that particular phantom woman who is actually enslaved in the yellow wallpaper. அவங்களுக்கு லிபரேஷன் கொடுக்குற முயற்சியில அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து திருப்பியும் உள்ள போய் என்ஸ்லேவ் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த எல்லோ வால்பேப்பரோடு சேர்த்து எல்லா வால்பேப்பரையும் கிழிச்சு போட்டுட்டாங்க. இப்ப நம்ம நரேட்டர் வந்து ஒரு சைக்காசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஏறக்குறைய அனிமலிஸ்டிக் பிஹேவியர்ல அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜான் வந்து என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. அந்த ரூம்ல அவர் வந்துட்டார், பகல் ஆயிடுச்சு. வந்து என்ன பண்றாரு, தன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக கதவு அடிக்கிறாரு. ஆனா கதவு ஓப்பன் ஆகல. ஓகே, அவர் என்ன பண்றாரு, உடனே ஜென்னி கிட்ட சொல்றாரு, போய் அந்த ஆக்ஸை எடுத்துட்டு வா. அப்படிங்கும் போது அவங்க போய் எடுத்துட்டு வராங்க. அந்த டோரை நம்ம போய் ஏன் உடைச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆக்ஸை எடுத்துட்டு வான்னு சொன்னது இந்த உமன் காதுல கேக்குது. அவ என்ன சொல்றா, எதுக்கு நீங்க கதவை உடைக்கணும், ஜான் டியர், டோன்ட் பிரேக் தி டோர். the key எங்க இருக்கு, it is there in the front step under the plantain leaf. போய் அதை எடுத்துக்கோ, நீ இந்த டோரை உடைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, போய் அந்த கீயை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பெண்மணி எப்படி இருக்காங்க, பெட்டில் இப்படி படுத்திருக்க வேண்டிய பெண்மணி தரையில ஒரு அனிமல் போல ஊர்ந்து கொண்டு இருக்கிறார். ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல, இதுதான் ஹாரர் ஸ்டோரி. அவங்க ஊர்ந்துகிட்டு இருக்கிறது வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் ஸ்டேட் மாதிரி தோணினாலும் தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் விமென் டவுன் த ஏஜஸ். அவங்க அனிமல் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த அனிமலுக்கு வந்து மூவ்மெண்ட் இல்லாம இருந்தது. ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்க்குள்ளார மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு டொமஸ்டிக் ஸ்பேஸ்க்குள்ளார. ஆனா இப்ப இந்த உமன் வந்து she is very free to move, which means the story is completed. ஏறக்குறைய ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. So what is the cry of John அப்படின்னு கேட்டா அவர் கேட்கிறாரு, what is the matter, for God's sake what are you doing, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டு இருக்கியம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் அந்த வால்பேப்பர்ல இருந்த அந்த பெண்மணிக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்ப அவருக்கு இது வியர்டா தெரியுது, ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்டா தோன்றுகிறது. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ இந்த பர்டிகுலர் நரேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த ஃபேந்தம் மூமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸும் இவங்க பண்றாங்க. அப்ப அவ என்ன பண்றா, தரையெல்லாம் உழுந்துகிட்டு இருக்கா. ஜான் வந்தோன்னே ஜான் மேல அப்படியே பின்பக்கமா வந்து ஏறி அவன் ஷோல்டர்ல அப்படி எட்டி பாக்குறான். ஓகே, என்ன அப்படின்னா, டு கிளைம் ஆன் அ மேன் அண்ட் டு லுக் பியாண்ட். திஸ் இஸ் கால்ட் டெவலப்பிங் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஆண்கள் பின்னாடி நிக்கிறது ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு காலத்து வரைக்கும் பெண்கள் அப்படிதான் இருந்தாங்க. எப்படின்னா, ஆணை வந்து ஆணுடைய காலடி தடங்களிலே நடக்க வேண்டும், இது அடிமை நிலை. இப்ப அடுத்த ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஆண்களுடைய ஷோல்டருக்கு மேல அப்படி ஏறி வெளி உலகத்தை எட்டி பார்க்கிறது. அப்படின்னா டு டெவலப் நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய பார்வை. இது ஒரு டைப் ஆஃப் விமென். இன்னொரு டைப் ஆஃப் விமென் என்ன பண்ணாங்க, இவன் நமக்கு முன்னாடி இருக்கான், இவனை அடி தலையிலே போடணும், ஓங்கி ஒரு அடி அடிச்சு, ஏண்டா நாயே நீ தானடா என்ன வழியை மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிக்கிறது ராடிக்கல் ஃபெமினிசம். இன்னொன்னு, மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி நவுந்துக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்றது தான் the third phase of feminism. ஃபீமேல், எல்லா ஆண்களும் பெண்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு சில ஆண்கள் தான் என்ன பண்றாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களை வேணுமோ நம்ம இனிமையா பார்க்கலாம், பட் மற்ற ஆண்களை நம் நண்பர்களாக, சகாக்களாக, தோழர்களாக பார்க்கலாம். அவங்களோட என்ன பண்ணலாம், ஷோல்டர்ல கையை போட்டுட்டு கூட நடக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறதா தேர்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபெமினிசம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த செகண்ட் டைப் ஆஃப் ஃபெமினிசத்துக்குள்ளார வர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட் த ராடிக்கல் ஃபெமினிசம் பட் a kind of feminism which is trying to look beyond. அப்ப அவனுடைய ஷோல்டர்ல ஏறி
வெளியில பாக்குறாங்க. இப்போ ஒரு 1892 நியூ இங்கிலாந்து மேகசினுடைய ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இவன் அவ ஷோல்டர்ல ஏறி நிற்கும் போது அவன் கேட்கிறான், ஜேன் நீ என்னமா பண்ற அப்படின்னு சொல்லும் பொழுது we come to know about the name of the narrator. What is the name of the narrator? Jane. ஜேன். ஏன் ஜேன்னு அந்த மேனுஸ்கிரிப்ட்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேன் அந்த ஜேன் அப்படிங்கிற இங்கிலீஷ் நேம் உடைய ஹீப்ரூ வேர்டு பாத்தீங்கன்னா ஜான். ஜான் அப்படிங்கிற அந்த ஹீப்ரூ வேர்டுடைய இங்கிலீஷ் ஃபார்ம் வந்து ஜேன். ஏன் சார் ஜான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து மொத்தம் நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லையா? புதிய ஏற்பாட்டுல நற்செய்தி நூல்கள் 4 இருக்கு. நான் வந்து கேட்டகிசம் நடத்தல. ஓகே, ஐ எம் நாட் ப்ரீச்சிங் ஹியர். பட் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 காஸ்பல்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி சொல்லி இருந்தாலும் மேத்யூ, மார்க், லூக் அவங்களுடைய காஸ்பலை விட கொஞ்சம் வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் உள்ளது, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டெப்த் உள்ளது. யாருடைய காஸ்பல் அப்படின்னா ஜானுடைய காஸ்பல். ஓகே, அவருக்கான இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காஸ்பல் ரைட்டர்ஸ்க்கும் ஒரு இமேஜ் இருக்கும். ஜானுடைய இமேஜ் என்ன அப்படின்னா, இட் இஸ் த இமேஜ் ஆஃப் த ஈகிள். ஒரு சோரிங் ஈகிள். ஈகிள் என்ன பண்ணும்னா, அந்த சூரியன் பக்கத்துல, கடவுளுக்கு பக்கத்துல பறந்து போகும். சூரிய தேவன் அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து கடவுளுடைய ரூபம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டு தான். அந்த லைட்டுக்கு பக்கத்துல போற மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஈகிள். அப்படின்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில மிஸ்டிக் கான்செப்ட்ஸை யாருதான் புரிஞ்சுக்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈகிள். அதாவது இந்த ஜான் வந்து மற்ற காஸ்பல் ரைட்டர்ஸை விட ரொம்ப இன்டெப்தா இருப்பார், டெப்த் அதிகமா இருக்கும். அப்ப மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை யார் இப்ப புரிஞ்சுக்கிட்டா? யாரு புரிஞ்சுக்கிட்டா டீச்சர்ஸ்? Narrator, sir. நரேட்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜேன் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? பெண்கள் ரொம்ப காலமா அடிமைகளாக இருக்கிறாங்க, அவங்கள லிபரேட் பண்ணணும். நம்மளும் அந்த மாதிரி அடிமையா தான் இருக்கோம், நம்ம லிபரேட் ஆகணுங்கிற முயற்சியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஐடியாலஜியை உள்ள ஏத்திட்டாங்க, ஒரு ரைட்டிங் கொடுத்துட்டாங்க. இவரு சுத்தியும் முத்தியும் ரூம்ல பாக்குறாரு, எல்லா பேப்பரும் இவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் இனிமேலுக்கு அடிமையா இருக்க வேண்டியதில்லை, அவங்கள விடுதலைப்படுத்துறதற்கு நான் ஒரு ஒர்க் எழுதிட்டேன், ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. அவங்க அதை வாய்ஸ் பண்ணல, இட் இஸ் இம்ப்ளாய்டு தேர். இப்ப இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் எண்டடா முடியுது. என்ன ஓப்பன் எண்டட் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த ரைட்டிங் வந்து லிபரேஷனா அல்லது அவ வந்து ஒரு அனிமலிஸ்டிக்கா மூவ் பண்றது ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அவ நமக்கு பார்க்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியா தோன்றினாலும் அவங்க எழுதிட்டாங்கல்ல, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு ஸ்டோரி எழுதிட்டாங்கல்ல, அந்த ஸ்டோரி வழியா ஏதோ ஒரு சிம்பாலிக்கா அந்த வேர்ல்டுக்கு சொல்ல வந்துட்டாங்கல்ல, that is a success and that is the end of this short story, The Yellow Wallpaper. We have completed it. முடிஞ்சா டீச்சர்ஸ்? Yes, sir. ஓகே, முடிச்சிட்டோம்.